எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொருட்காட்சி கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் விஜயோடைய என்ட்ரிக்கு அப்புறம் நடக்கிற கோயம்புத்தூருடைய ஃபஸ்ட் பொருட்காட்சி. ஸோ இந்த சமயத்துறை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அமைச்சர்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அதன் பற்றின ஒரு வரைபடமும் அதில் இருக்கிற அவங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து எப்பயுமே அரசு பொருட்காட்சியில் இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டெம்ப்ளேட் மாறாமல் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க உள்ளே கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே வந்து நல்லா அக்யூரேட்டாக இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறவங்களும் அதை பற்றின டீட்டெயிலை ரொம்ப கூட முகம் சொல்லிக்காமல் 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்க சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. பட் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பொருட்காட்சியில் எல்லா அம்சங்களுமே நிறைவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம முதல்ல பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய திட்டப்பணிகள் அவங்க நிறைவேற்றினது, ஸோ அட் ப்ரெசண்ட் என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த பொருட்காட்சி வந்து முற்றிலும் மாறுபட்டலாம் இல்லை. ஸோ எப்பயும் போல் அரசு பொருட்காட்சி எப்படி இருக்குமோ அதுக்குண்டான எல்லா விஷயங்களுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிஷ்னலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த பிளேஸ் அண்ட் காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 rupees ஃபார் அடல்ட்டும், ஸோ கிட்ஸுக்கு 10 rupeesம் வந்து என்ட்ரன்ஸ் வாங்குகிறாங்க. ஸோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட சாட்டர்டே அண்ட் சண்டே ஃப்ரீ என்ட்ரி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீ என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே அப்பியர் ஆயிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து ஃப்ரீ, அந்த ரிமைனிங் டேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த மண்டேலேருந்து ஸோ இந்த காஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல பிரமிப்பாக இருக்குது. அதேமாதிரி நம்ம ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்னொரு 1 hour இருந்து எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. ஸோ ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மக்களுமே அதை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல யாருமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இல்லாமல் அந்த விஷயங்களை கரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிளாட்க்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இது புதுசாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மீன்வளத்துறையில் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஷ்ஷில் என்ன இருக்குன்னு மட்டும் போட்டிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வச்சுருந்தாங்க. பட் அதே மாதிரி நம்மளுடைய ஆற்று மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இதை நான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தது இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு மீன் இருக்குது, நம்ம இப்படி தான் இந்த மீனை எடுத்து நம்ம வீட்டில் சமைக்கிற மீன்கள் இப்படி தான் இனிஷியலாக இருக்குது, ரோகு கட்லாவுடைய குட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி அரசு பொருட்காட்சியில் பார்க்கல. பட் இதை நான் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் சின்ன சின்ன பசங்களும் பிள்ளைங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே மாதிரி நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் மார்க்கெட் இருக்கும். சேம் எல்லா இடத்துலையுமே அதோடைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடமும் இருந்தாலும் அதே விஷயத்தில் அதில் சேலும் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானதாக விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டூரிசம் பிளேஸோடது. ஸோ டூரிசம் பிளேஸில் அவங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளோட கோயம்புத்தூர் சிட்டியை சார்ந்து என்னென்ன டூரிசம் பிளேஸ் இருக்குது அந்த விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எப்பயும் போல் வழக்கத்துக்கு மாறாக எதுவும் இல்லாமல் இந்த இடத்துலையும் வந்து என்னென்ன அம்சங்கள் இருக்கணும், எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தோட்டக்கலை. ஸோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சேலிங் இருக்கணுமோ அதுவும் கூட வச்சுருக்காங்க. நம்ம பார்க்காத பனைமய பயிர்கள், மலையில் இருக்கிற விளையிற பயிர்கள் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும் பார்த்ததும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டியும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு ஒரு இடம் வந்தால் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு இதை பற்றின அறிமுகமும் படுத்தி வைக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வாழைப்பழம்னு ஒரு வெரைட்டி தெரியும். ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கிழங்குனா இப்படி தான் உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணதை பார்க்கும்போதே ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளட்டை எல்லோரையும் இறக்குன மாதிரியே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான பீப்புள் உள்ளே வரும்போது ஃப்ரெஷ்ஷான அவுட்கமும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த அவுட்கம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்பயும் பார்க்குறது தான். பட் இதில் இன்னும் வந்து ப்ரோஆக்டிவாக எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம், எப்படி அதை பியர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து விற்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டால் போட்டிருக்கிறவங்களே ஒரு சைடில் வந்து இந்த பொருளோட ப்ரைஸ் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃபர் 10% டிஸ்கவுண்ட்டு, 20% டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரைஸில் சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிற இந்த
பொருள் காட்சினா எப்படின்னாலே வந்து பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடமும் ப்ளஸ் அதோடைய நம்ம இந்த கண்காட்சியும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லா பொருளும் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரைஸில் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் காஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ரைடெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப்டி எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அதேமாதிரி அங்கேயே வந்து ஃப்ரீ ப்ளட் செக்கப் அங்கேயே பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ப்ளட் செக்கப் வந்து அந்த இடத்துலையே பார்த்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதை பார்க்கும்போது யாரெல்லாம் பார்க்கலையோ பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க கூட பார்க்குற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல க்ரியேட் ஆச்சு. ஸோ இது நான் பார்க்க முடிஞ்சது. அண்ட் பார்க்கிங் சைடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்க்கிங் இஸ் 20 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே கரெக்டாக ஈவலாக பிரிச்சுருக்காங்க. உள்ள கோயம்புத்தூர் இன்ஸ்டன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு மறக்காமல் மஞ்சுளா லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.